கிறிஸ்மஸ் அலங்காரம் மிக முக்கியமான ஒரு பங்காக ஸ்டார் இருக்குது. ஒருவேளை நம்ம குடியில் அமைக்கலாம், மரங்களை கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கலாம். ஆனால் ஸ்டார் என்பது மிக பிரசித்தமான ஒரு முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறது. வீடாக இருந்தாலும் சரி, திருச்சபையாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சில கிராமங்களையே நம்ம நட்சத்திரங்களால் அலங்கரிக்கிறதும் நம்முடைய வழக்கமாக இருக்கிறது. இந்த நட்சத்திரத்தை அல்லது இந்த ஸ்டாரை நம்ம ஏன் ஏற்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால், அதனுடைய பின்னணி நம்ம வேதத்தில் இருக்கிறது. மத்தேயு எழுதின நற்செய்தி நூலிலே எருசலேமுக்கு கிழக்காக இருக்கிற பகுதிகளிலே, நாடுகளிலே ஒரு சில ஞானிகள் வானத்தை ஆராய்ச்சி செய்யும் பொழுது ஒரு வித்தியாசத்தை அவர்களால் பார்க்க முடிகிறது. ஒரு நட்சத்திரம் தோன்றுகிறது. அந்த நட்சத்திரம் ஒரு அரசர் பிறந்திருக்கிறார் என்ற ஒரு குறிப்பை அவர்களுக்கு கொடுக்கிறது. அந்த குறிப்பை உணர்ந்து கொண்டவர்கள் அந்த நட்சத்திரத்தை கூடுதலாக ஆராய்ச்சி செய்யும் பொழுது அது நகர்ந்து செல்ல துவங்குகிறது. அப்பொழுது இந்த சாஸ்திரிகள் அல்லது ஞானிகள் அந்த நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து வருகிறார்கள். அப்படி வரும்பொழுது அது இயேசு கிறிஸ்து பிறந்த இடத்திற்கு நேராக வந்து நின்றபடினால நட்சத்திரம் இன்றைக்கு பெயர் பெற்றதாக இருக்கிறது. இப்படியாக பின்பற்றி வந்த வான சாஸ்திரிகள் எத்தனை பேர் அப்படின்றது நம்முடைய வேதத்தில் மிக தெளிவாக இல்லை, அது எண்ணிக்கை இல்லை. ஆனால் ஒரு சிலர் 3 பேர் என்று சொல்லுகிறார்கள், ஒரு சிலர் 4 பேர் என்று சொல்லுகிறார்கள். வேதத்திற்கு வெளியிருந்து ஒரு சில ஆதாரங்களை அல்லது ஒரு சில கருத்துக்களை நம்ம பார்க்கும் பொழுது 3 ஞானிகள் வந்ததாகவும் அவர்களுக்கு பெயர் இருக்கிறதாகவும் அவர்கள் எந்த இடத்திலிருந்து வந்திருக்கிறார்கள் என்ற குறிப்பும் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. பல்தசார் அப்படின்ற ஒரு ஞானி அரபு தேசம் அல்லது எத்தியோப்பியா பகுதியிலிருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இவர் அந்த பகுதி மன்னராக கூட இருக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கிறது. இன்னொரு ஞானியாக அல்லது சாஸ்திரியாக அறியப்படுகிறவர் மெல்சியர் அப்படின்றவர். இவர் பாரசீகத்தை சேர்ந்தவர் என்று அந்த குறிப்பு சொல்கிறது. இன்னொரு முக்கியமான ஒரு நபர், நமக்கு ரொம்ப அவசியமான ஒரு நபராக நான் கருதுகிறேன். காஸ்பர் அப்படின்ற ஒருத்தர் இந்தியாவிலிருந்து அல்லது இந்திய பகுதியிலிருந்து அவர் கடந்து சென்றிருக்கிறார் அப்படின்ற குறிப்பு சொல்லுகிறது. ஒருவேளை இவங்க இந்த பகுதியிலிருந்து தான் வந்தாங்களா அப்படின்றது உறுதியாக சொல்லாவிட்டாலும் இது ஒரு கருத்து நிலவுகிறது என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம். இப்படியாக இந்த வான சாஸ்திரிகளை வழிநடத்திய அந்த நட்சத்திரம் இயேசு கிறிஸ்து பிறந்த இடத்திற்கு நேராக மேலே நிற்கிறதாக நம்ம பார்க்கிறோம். இந்த சாஸ்திரிகள் இந்த நட்சத்திரத்தை தொடர்ந்து வரும்பொழுது அது யூதேயா நாட்டிற்கு நேராக கடந்து வருகிறது. உடனே அவர்கள் என்ன யோசிக்கிறார்கள் என்றால், யூதருக்கு அரசராக ஒருத்தர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி நேரடியாக எருசலேமுக்கு செல்லுகிறார்கள். எருசலேமுக்கு சென்று அங்கு ஏரோது இடத்துல கேட்கிறார்கள். ஏரோது கலக்கம் அடைகிறான். அவன் அறிந்த மட்டிலே அதனுடைய விளக்கம் அவனுக்கு கூற முடியவில்லை. அதனால் இவர்கள் தொடர்ந்து அந்த நட்சத்திரம் காண்பித்த வழியிலே கடன் செல்லுகிறார்கள். அது ஏறத்தாழ 2 கிலோமீட்டர் எருசலேமுக்கு தொலைவில் உள்ள பெத்லகேம் அப்படின்ற ஊரில் இயேசு கிறிஸ்து பிறந்த இடத்திற்கு நேராக மேலே நின்றது. இந்த நட்சத்திரம் இயேசு கிறிஸ்து பிறந்த இடத்தை காண்பித்தது. அதனால தான் இன்றைக்கி நம்ம வீட்டு மேலே அந்த நட்சத்திரத்தை நம்ம வைக்கிறோம். ஏனென்றால் இந்த வீட்டிற்குள்ளும் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்ற உண்மையை உலகத்திற்கு சொல்வதற்காகத்தான் நம்ம நட்சத்திரத்தை வைக்கிறோம். ரைட். இந்த நட்சத்திரத்தை எப்போ நம்ம ஏற்றணும், கிறிஸ்மஸ் பண்டிகை காலம் எப்பொழுது துவங்குகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அட்வந்து அப்படின்னு ஒரு நாள் குறிக்கப்படுகிறது. அது அட்வந்து ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது. அட்வந்து அப்படின்னாவே வருகையின் ஞாயிறு. இயேசு கிறிஸ்துனுடைய 2வது வருகை குறித்ததான ஒரு சிந்தனையோடு கூட இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகைக்கு ஆதாரமாக அதன் துவக்கமாக இந்த அட்வந்து ஞாயிறு கொண்டாடப்படுகிறது. இந்த அட்வந்து ஞாயிறு எப்பொழுது வருகிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 4 வாரத்துக்கு முன்பதாக வருகிறது. சரியாக சொல்ல வேண்டுமானால் நவம்பர் 27ஆம் தேதிக்கும் டிசம்பர் 3ஆம் தேதிக்கும் இடைப்பட்டு வருகிற ஞாயிற்றுக்கிழமை தான் பொதுவாக அட்வந்தாக சொல்லப்படுகிறது. இன்னொரு வகையில் இதை விளக்கணும் அப்படின்னா, நவம்பர் 30ஆம் தேதிக்கு மிக நெருக்கமான ஒரு ஞாயிறு தான் அட்வந்து ஞாயிறாக இருக்கும் என்றும் அறியப்படுகிறது. இந்த அட்வந்து ஞாயிறில்தான் நம்ம கிறிஸ்மஸ் பண்டிகை துவங்குகிறது. நம்ம கிறிஸ்மஸ் ஸ்டார் ஏற்றணும் அப்படின்னா இந்த அட்வந்து நாளில் தான் நம்ம ஸ்டாரை மிளற விடணும். இந்த ஸ்டாரை எப்பொழுது கலத்தலாம் அல்லது எப்பொழுது அதை நம்ம கீழே இறக்க வேண்டும் அப்படின்னா, நம்ம வரலாற்று அடிப்படையிலாக இருந்தாலும் சரி, வேதத்தின் அடிப்படையிலும் இயேசு கிறிஸ்து டிசம்பர் 25ஆம் தேதி பிறந்திருந்தாலும் சாஸ்திரிகள் இயேசு கிறிஸ்துவை சந்தித்த நாள் என்பது ஜனவரி மாதம் 6ஆம் தேதி. அந்த நாளை பிரசன்ன திருநாள் என்று சபை கொண்டாடுகிறது. இந்த பிரசன்ன திருநாளுடைய இன்னொரு பேர் இயேசு கிறிஸ்து புறஜாதிகளுக்கு தன்னை வெளிப்படுத்திய திருநாள் என்று அழைக்கப்படுகிறது. ஒருவேளை இதுவரை இயேசு கிறிஸ்துவை பார்த்த அனைவருமே யூத மக்கள். முதலாக புறஜாதிகள் இயேசு கிறிஸ்து பிறந்ததை தரிசிக்கிறது இந்த சாஸ்திரிகள் வாயிலாகத்தான். அதனால தான் புறஜாதியருக்கு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தின திருநாளாகிய
பிரசன்ன திருநாள் என்று நாம் சொல்கிறோம். வரலாற்று இதை பார்க்கும் பொழுது, வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது, சாஸ்திரிகள் பெத்லேமுக்கு வந்து இயேசு கிறிஸ்துவை பார்க்க பரியந்தம் அந்த நட்சத்திரம் வானத்தில் இருந்தது. அந்த அவர்கள் இயேசு கிறிஸ்துவை கண்ட பின்பதாக அது மறைந்து போயிற்று. அதுவரை அந்த ஸ்டார் வந்து வானத்தில் இருக்கணும், அல்லது அந்த ஸ்டார் டெக்கரேஷன் எல்லாமே துவக்கம் வந்து அட்வந்து ஞாயிற்றிலே துவங்க வேண்டும். பிரசன்ன திருநாள் வரை நம்ம இந்த பண்டிகை கால செலிப்ரேஷன், நட்சத்திரம், அலங்காரம் இது எல்லாமே தொடர வேண்டும். அன்றைக்கு தான் அது நிறைவு பெற வேண்டும்.